விஜயகாந்தோட உடல் முதல்ல அவரோட இல்லமான சாலி கிராமத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. குடும்ப உறுப்பினர்கள், தமிழக முதல்வர் ஸ்டாலின், முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினாங்க. தொடர்ந்து அவரோட உடல் மக்கள் அஞ்சலிக்காக தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. விஜயகாந்த் உடலுக்கு அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், திரையுலக பிரமுகர்கள் பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. இதனைத் தொடர்ந்து விஜயகாந்தோட உடல் தேமுதிக அலுவலகத்தில் இருந்து தீவுத்திடலுக்கு இன்று காலை 6 மணி அளவில் கொண்டு வரப்பட்டது. மக்கள் அஞ்சலிக்கு பிறகு இன்று மாலை 4:45 மணிக்கு அரசு மரியாதையோட தேமுதிக அலுவலகத்துல அவரோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு. விஜயகாந்த் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திட்டு வர்றதுனால தீவுத்திடல்ல வைக்கப்பட்ட உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திட்டு வர்றதுனால போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மைதேமில்லத்தாலும் மந்தூரார் அரசு மருத்துவமனை வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. விஜயகாந்தின் மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உடைய வச்சிருக்கு. மாநிலம் முழுவதும் உள்ள விஜயகாந்தின் ரசிகர்கள், மக்கள் ஆகியோர் துக்கம் விசாரிச்சுட்டு வராங்க. உலகில இருந்து ரஜினி, விஜய், இளையராஜா, சத்யராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் நேரில் சென்று தங்களோட அஞ்சலியை செலுத்தி இருக்காங்க.